ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாயரா. இன்றைக்கி ரீடிங்கில் உங்களோட எனர்ஜி, உங்கள் பர்சனோட எனர்ஜி, தென் தேர்ட் பார்ட்டியில் என்ன போயிட்டுருக்குன்றதை பார்க்கலாம். காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரெசனேட் ஆகணும்ட்டு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ரெசனேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் திஸ் வீடியோ. வேண்டாத கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ரெசனேட் ஆகாட்டி வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். ஓகே, த வைபஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த ஃபூல், 8 of wands, bottom of the deck, the death. ஓகே, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது உங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி அப்சர்விங் எவ்ரி திங். நீங்கள் டைரெக்டாக பேசலனாலும் யூ ஆர் கீப்பிங் ஐ ஆன் திங்ஸ், சீக்கிங் த ட்ரூத். ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. என்ன நடக்குது, நோ கான்டாக்டில் உங்கள் பர்சன் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, உங்களை மிஸ் பண்ணுறாங்களா, தேர்ட் பார்ட்டி கூட எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையும் அந்த தேர்ட் பார்ட்டியும் கம்பேர் பண்ணிகிட்ருக்கிற எனர்ஜியை காமிக்கிது. மேபி நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் அவங்கள ஸ்டாக் பண்ணுற அந்த எனர்ஜியை இந்த கார்டு காமிக்கிது. தென் வி ஹாவ் த ஃபூல் கார்டு. இது என்னென்னா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டோட எனர்ஜி. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு லீப் ஆஃப் ஃபேத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. யூ ஆர் willing to let go the past baggages and start a completely new chapter. Focus on your own freedomன்றது இந்த கார்டு காமிக்குது. பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் போதும், நம்ம அப்சர்வ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நடக்கிறது நடக்கட்டும், போதும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்துட்டுருக்குது. தென் 8 of swords. இது சாட்டனோட கார்டு. ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்ஸஸ், மேபி நோ சைலன்ஸ் ஆஃப்டர் ரீகன்சிலேஷன்ற மாதிரி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே கம்யூனிகேஷன் ஃப்ளோ ரொம்ப சரியாக இருக்குது. நோ கான்டாக்டில் இருந்தாலும் சடனாக ஒரு மெசேஜ் வர சான்ஸ் இருக்குது. ஆர் திங்ஸ் பிக்கப் ஸ்பீட் அண்ட் வெரி குயிக்லி. இங்கே டிலேக்கு இடமே இல்லை. ஃபாஸ்ட் எனர்ஜிஸ் கம்மிங் யுவர் வேன்றது இந்த 8 of wands ரெப்ரசன்ட் பண்ணுது. பாட்டம் ஆஃப் த டெக், த டெத் கார்டு. இது ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த பழைய விஷயங்களெல்லாம் கம்ப்ளீட்லி வேனிஸ் ஆக போகுது. இந்த நோ கான்டாக்ட் பேஸில் ஒரு பெரிய முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க. மேக்கிங் வே ஃபார் அ டோட்டல் ரீபர்த் ஆஃப் யூர் எனர்ஜி. ஒரு சாப்டர் முடிஞ்சு இன்னொரு சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஃபுல் கார்டு இருக்கிறதுனால என்னென்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு புது எனர்ஜி உங்களுக்குள்ளே வரப்போகுதுன்றது காமிக்கிது. மேபி இது உங்களோட பாஸ்ட் பர்சன் கூட இருக்கலாம். அகெயின் ரிலேஷன்ஷிப் ரீபில்ட் ஆகலாம். இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸையும் காமிக்கிது. நியூ லவ் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுதுன்றது இந்த டெத் கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பழசெல்லாம் முடிஞ்சு போச்சு. டோன்ட் ஹோல்ட் ஆன் டு வாட் வாஸ். த யூனிவர்ஸ் இஸ் ஆஸ்கிங் யூ டு எம்பர்ஸ் த சேஞ்ச். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்க போகுது. ஒரு புது ஷிஃப்ட், அதாவது அந்த 8 of wands ஷிஃப்ட்டுக்கு ரெடியாக இருங்க, பிரேவாக இருங்க. அந்த ஃபுல் ஆட்டம் ஒரு நியூ பிகினிங்க்கு ஸ்டார்ட் ஆகுங்க. ஸ்டாப் ஓவர் திங்கிங் வித் த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி அண்ட் ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் த ப்ராசஸ். யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவராக எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் கம்மிங், இட்ஸ் ஆல்ரெடி இயர். ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்குது. மேபி நீங்கள் அந்த பழைய பர்சன் வேண்டான்ற முடிவு பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை அதுக்கான ஒரு கமா போட்டிருக்கலாம்ன்றதே இந்த கார்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. கன்ஃபர்மேஷனுக்கு நான் ஜோடியாக் சைன் சொல்கிறேன். ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ், ஆரிஸ், லியோ, சாகிட்டாரியஸ், தென் ஸ்கார்பியோ. இது மேபி உங்களோட ஜோடியாக் சைனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ஃபாபெட்ஸ் எஸ்ஏஎம்கே
PJVRLTN. மேபி இது உங்களோட பேரில் எங்கே வேணாம் ரெசினேட் ஆகிருக்கலாம், பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி செக் பண்ணலாம். The vibe is the strength card, the star card, okay, King of Swords, Ace of Wands, bottom of the deck, 3 of Wands. Let's check the vibe. ஸோ கைஸ், இந்த ஸ்ட்ரென்த் கார்டு வந்து உங்கள் பர்சனோட அந்த ஸ்டேபிள் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்களுக்கு ஒரு இன்னர் பவர் அண்ட் பேஷன்ஸ் அவங்களுக்குள்ளே வந்துட்டுருக்குது. அவங்க இப்போ ரொம்ப கம்போஸ்டாக இருக்கிறாங்க. ரொம்ப இமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகலை. ஈவன் தான் அவங்களுக்கு உள்ளே வந்து அந்த இமோஷன்ஸை எல்லாம் அவங்க டைம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படின்னா ரொம்ப அமைதியாக இம்பல்சிவாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க கெயின் பண்ணிகிட்ருக்குறாங்க. சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க கெயின் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே ஃபோர்ஸ்க்கு இடமில்லை, ஒன்லி ஜென்டில் பவர். அவங்க உங்ககிட்ட இப்போ டைரெக்டாக சண்டை போட மாட்டாங்க, ஆர் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. இந்த நோ கான்டாக்ட் பீரியடை வந்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குது. தே ஆர் மாஸ்டரிங் தேர் ஓன் இமோஷன்ஸ். இந்த கார்டை பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து அந்த லயனை வந்து ரொம்ப சாஃப்டாக டேம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி தான் உங்கள் பர்சன் வந்து அவங்களோட ஈகோவை கண்ட்ரோல் பண்ண கற்றுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அன்பு தான் இப்போ அவங்கள லீட் பண்ணிகிட்ருக்குது. நாட் தேர் ஆங்கர் ஆர் ப்ரைடுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கைஸ், யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வில்டாக இருக்கிறாங்க. அவங்க சைலண்ட்டாக இருக்கிறது அவங்களோட பவர். ஸோ இந்த கனெக்ஷனில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கம்பேஷன் மூலமாக தான் நடக்கும். தே ஆர் சைலண்ட்லி கெய்னிங் த கரேஜ் டு ஃபேஸ் யூ வித் பீஸ்ஃபுல் ஹார்ட்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் வி ஹாவ் த ஸ்டார் கார்டு. இது வந்து ஒரு பெரிய ஹீலிங் அண்ட் ஹோப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் வந்து ஒரு க்ரீன் சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ உங்கள் பர்சன் ஒரு ஹீலிங் பேஸில் இருக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட் கேப்பில் அவங்க மனசில் இருந்த அந்த காயம், கோவம், அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது. தே ஆர் போரிங் அவுட் த ஓல்ட் பெயின் அண்ட் மேக்கிங் ஸ்பேஸ் ஃபார் பீஸ். இந்த ஸ்டார் கார்டு வந்து என்னென்னா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி. அவங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்ருக்குது. டார்க்னஸில் ஒரு கிளாரிட்டி தேடிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் அவங்கள வந்து கைட் பண்ணிகிட்ருக்குது. யூனிவர்ஸ் மேலே அவங்களுக்கு இப்போது நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்குது. அட் த சேம் டைம் லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் கனெக்ஷனை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் எனர்ஜி வந்து இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. இட் ரெப்ரசன்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஃபிசிக்கலாக பேசலனாலும் நீங்கள் 2 பேரும் சோல் லெவலில் நீங்கள் 2 பேரும் கனெக்ட் ஆகி இருக்கிறீங்கன்றதை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. மேக்ஸிமம் ஈகோ இஸ் டிசால்விங். யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, டோன்ட் லூஸ் ஹோப், எவ்ரி திங் இஸ் அலைனிங் இன் யுவர் ஃபேவர் பிஹைண்ட் த சீன். நீங்கள் இப்போது எதையுமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி யூனிவர்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்துட்டுருக்குது. ட்ரஸ்ட் த டைமிங் ஆஃப் த யூனிவர்ஸ். த வாய்ஸ் யூ மேட் இஸ் பீயிங் ஹர்ட். தென் வி ஹவ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது வந்து என்னென்னா எனர்ஜி வந்து ஒரு டோட்டல் ஷிஃப்டில் இருக்குன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது இமோஷன்ஸை விட லாஜிக் அண்ட் அத்தாரிட்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற எனர்ஜி. இப்போ உங்கள் பர்சன் வந்து கிளியர் கட் திங்கிங்கில் இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கிறாங்க. மைண்டில் இருந்த கன்ஃபியூஷன் எல்லாம் போயிடுச்சு. தே ஆர் லுக்கிங் அட் த சிச்சுவேஷன் வெரி ப்ராக்டிக்கலி. என்ன தப்பு நடந்துச்சு, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு ரொம்ப ஷார்ப்பாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. இங்கே வந்து லவ்வுக்கு இடம் இல்லை. அதை வந்து வெளியில் காட்ட மாட்டாங்க. ஒரு கோல்ட் எனர்ஜி ஃபீல் ஆகலாம். தே ஆர் கட்டிங் த்ரூ த ட்ராமா. இப்போ அவங்கக்கிட்ட
அந்த பட்டர் டாக் ஆர் எமோஷ்னல் மேனிப்புலேஷன் எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒன்லி ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத் மேட்டர்ஸ் ரைட் நவ்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ அவங்க டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் இருக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் அவங்க ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இங்கே மைண்ட் தான் ரூல் பண்ணுது, ஹார்ட் இல்லை. இஃப் தே ஸ்பீக் இட் வில் பி வெரி டைரக்ட், ஆனஸ்ட் அண்ட் மேபி அ பிட் பிளண்ட். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எல்லா ட்ரூத்ஸும் ரிவீல் ஆகும், எந்த சீக்ரெட்ஸும் ஹைட் ஆக போகாது, எல்லாம் உங்கள் கண்ணுக்கு வரும்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. குழப்பங்களுக்கு இப்போ ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போத்துக்கு உங்களுக்கு உங்களோட அந்த உண்மை தான் உங்களோட வெப்பன். யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, பி ரீசனல். இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி உங்களையும் ஃபோக்கஸாக இருக்க சொல்லுது. இமோஷன்ஸில் சிக்காமல் லாஜிக்காக யோசிங்க. ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. ஒரு பெரிய கிளியர் கம்யூனிகேஷன் வரப்போகுது அண்ட் அது வந்து ரொம்ப டைரெக்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் வி ஹாவ் ஏஸ் ஆஃப் வான்ஸ். இது வந்து என்னென்னா ஒரு பெரிய ஸ்பார்க்கை வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது. இது ஒரு சடன் பர்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆக்ஷன்ஸை வந்து காட்டுது. உங்கள் பர்சன்கிட்ட இப்போ ஒரு புது ஃபயர் ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். நோ கான்டாக்டில் இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் அண்ட் அந்த லாங்கிங் இப்போ ரொம்ப ஹையாக இருக்குது. தே ஆர் ஃபீலிங் எ ஸ்ட்ராங் புல் டு ரீச் அவுட் டு யூ ரைட் நவ். உங்களை வந்து அவங்க ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி உங்களுக்குள்ளே அந்த ஃபிசிக்கல் கனெக்ஷன் அந்த அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை இப்போ வந்து அவங்க உங்கள் கூட அகெயின் ஸ்டார்ட் பண்ண வந்து அவங்களுக்குள்ளே ஒரு அர்ஜ் போயிட்டுருக்குது. இப்போ வரைக்கும் இருக்கிற பிளாக்கேஜ் வந்து உடஞ்சி அவங்களுக்குள்ளே ஒரு புது ஐடியா கிடச்சிருக்கு. இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை ரிலாக்ஸாக இருக்கலான்ற அந்த எனர்ஜிக்கு சான்ஸ் இல்லை. திஸ் இஸ் அ லெட்ஸ் டூ திஸ் எனர்ஜி. ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க அவங்க ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. இந்த கார்டு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனையும் காட்டுது. அதாவது என்னென்னா உங்களுக்குள்ளே நிறைய கெமிஸ்ட்ரி வந்து பில்டிங் அப் ஆகிட்டுருக்குது. சைலன்ஸை பிரேக் பண்ணி ஒரு மெசேஜ் ஆர் கால் வந்து சடனாக வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். பிகாஸ் இந்த ஃபயர் அவங்கள கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேன்து. அவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஆகுறாங்க உங்களை பற்றி நினைக்கும் போது. எப்படின்னா பிராண்ட் நியூ சாப்டர் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அதாவது எப்படி காசு தமிழில் சொல்கிறது, அந்த ஃபயர் இப்போ வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ பி ரெடி ஃபார் த ஷிஃப்ட். இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஒரு கிஃப்ட் மாதிரி. உங்கள் கனெக்ஷனில் இருந்த அந்த ஸ்டாகன்சி இப்போ முடிய போகுது. ஒரு புது வைப் வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் பர்சன் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு உங்கள் லைஃப்பில் திரும்பி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹாவ் 3 ஆஃப் வான்ஸ். இது வந்து என்னென்னா பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்ததுனால இது நம்ம டோட்டல் ரீடிங்கோட பேஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து வெயிட்டிங் ஃபார் த ஷிப் டு கம் இன் அந்த எனர்ஜி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் இப்போ ஒரு இடத்துல நின்று தூரத்தில் வர போகிற அந்த சேஞ்சை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் லுக்கிங் இட் த ஹாரிசன். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு இப்போ வந்துட்டுருக்குது. யூ ஆர் நாட் ஜஸ்ட் சிட்டிங் ஐடல். நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே டிஸ்டன்ஸ் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். மேபி உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். உங்கள் பர்சன் உங்களை விட்டு தூரமாக வேலை செய்கிற ஆட்களாக கூட இருக்கலாம். நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் உங்கள் தாட்ஸ் அண்ட் எனர்ஜி இப்போ உங்கள் பர்சனை ரீச் பண்ணிகிட்ருக்குது. இஃப் இட்ஸ் அ ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ், ட்ராவல் மூலமாக ஒரு மீட்டிங்க்கு சான்ஸ் இருக்குதுன்றது இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஷிப்ஸ் ஆர் கம்மிங். இங்கே மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட் இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குது. உங்கள் ஷிப்ஸ் உங்களை பார்த்து வந்துட்டு இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ண அந்த மெசேஜ் ஆர் அந்த பர்சன் இப்போது தூரத்தில் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி ஒரு சிலருக்கு கிளாரிட்டி வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் பேனிக் ஆகிற ஜோனில் இல்லை. ஏன்னா உங்களோட எனர்ஜியில் டெத் கார்டு வந்ததுனால ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ யூ ஆர் கான்ஃபிடென்ட்லி வெயிட்டிங் ப்ராசஸில் இருக்கிறீங்க. 100% வாட் யூ சென்ட் அவுட் டு த யூனிவர்ஸ் இஸ் ரிட்டர்னிங் டு யூ.
Guys, don't look behind, just focus on முன்னாடி. உங்களோட அந்த சக்ஸஸ் வந்து ஆன் தி வே. ஸோ யுவர் பர்சன்ஸ் இஸ் பீயிங் ரிவார்டட். அந்த 3 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இங்கே நோ கான்டாக்ட் இருந்தாலும் உங்கள் ப்ரோக்ரஸ் ஸ்டாப் ஆகலை. எவ்ரிதிங் இஸ் மூவிங் ஃபார்வர்ட். கீப் யுவர் எனர்ஜி அண்ட் யுவர் ஐஸ் ஆன் த ஹாரிசன். உங்கள் பர்சன் இப்போ உங்கள் லைஃப்குள்ளே வர ஷிப்பிங் ரூட் வந்து செட் ஆகிட்டுருக்குது. யூனிவர்ஸ் வந்து உங்கள் பர்சனை உங்ககிட்ட திரும்பி அனுப்ப ரெடி பண்ணிகிட்ருக்குதுன்றத இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் தேர்ட் பார்ட்டி எனர்ஜியை பார்க்கலாம். 2 ஆஃப் வாண்ட்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஓகே, 6 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பாட்டம் ஆஃப் த டெக், த மெஜிஷியன். ஓகே guys, இங்கே தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை பற்றி பார்த்தா திங்ஸ் ஆர் ஷிஃப்டிங் இன் எ வெரி ட்ராமட்டிக் வே. இங்கே கார்மிக் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 ஆஃப் வாண்ட்ஸ், இங்கே உங்கள் பர்சன் ஒரு கிராஸ் ரோடில் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி 2 வழி இருக்குது. ஒன் சைட் நீங்கள், இன்னொரு சைடு அந்த தேர்ட் பார்ட்டி. அவங்க தூரத்தில் வரப்போகிற ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறாங்க. டிசிஷன் எடுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், இது ஒரு மேசிவ் டேர்னிங் பாயிண்ட். லக் அண்ட் டெஸ்டினி இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. இன்றைக்கி மேலே இருக்கிறவங்க நாளைக்கு கீழே வருவாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி கனெக்ஷனில் ஒரு சடன் சேஞ்ச் வரப்போகுது. சைக்கிளாக ரொட்டேட்டிங். 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பி கேர்ஃபுல் இயர். இங்கே ஒரு ஸ்னீக்கி எனர்ஜி இருக்குது. தேர்ட் பார்ட்டி கிட்டே இருந்து உங்கள் பர்சன் ஏதாவது மறைக்கலாம், ஆர் அந்த தேர்ட் பார்ட்டி இவங்களை மனிப்புலேட் பண்ணலாம். இங்கே 100% ஆனஸ்டி இல்லை. someone is trying to escape with a secret. 6 of cups, இங்கே வந்து உங்கள் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கார்டு வந்து பாஸ்ட் கனெக்ஷன் அண்ட் சோல்மேட் எனர்ஜி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த நாஸ்டாலஜி, அந்த பழைய மெமரிஸ் இப்போ திரும்ப வந்துட்டுருக்குது. தே ஆர் மிஸ்ஸிங் த ஸ்வீட்னஸ் தே ஹேட் வித் யூ. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னாலே பெட்ராயல், இது வந்து ஒரு எண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன் இப்போ ஒரு பெரிய முடிவுக்கு வரப்போகுது. அது வந்து பெட்ராயலார் பெயின்ஃபுல் எண்டிங்காக மாறிட்டுருக்குது. இங்கே இனிமேல் என்னென்னா பெயினுக்கு இடமில்லை. பிகாஸ் இது தான் கிளைமேக்ஸ், த வேர்ஸ்ட் இஸ் ஓவர்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. பாட்டம் ஆஃப் த டெக் நம்மள்ட்ட மெஜிஷியன் இருக்குது. திஸ் இஸ் அ பவர்ஃபுல் எனர்ஜி. இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ண எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. யூ ஹாவ் த டூல்ஸ் டு க்ரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. உங்கள் பர்சன் இப்போ மைண்ட் கேம்ஸாக ஆட ரெடியாக இருக்கிறாங்க, ஆர் அவங்க லைஃப்பை அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே மிராக்கல் நடக்க சான்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இது எப்படின்னா பழசு திரும்பி வரும். அதாவது ஓல்டு ரிலேஷன்ஷிப் நீங்கள் புதுசு இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்து எண்ட் ஆகும்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. டோன்ட் வரி அபவுட் த தேர்ட் பார்ட்டி. அந்த சைக்கிள் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இப்போ முடிகிற நேரம் வந்துருச்சு. 7 ஆஃப் ஸ்வார்ட் டிசெப்ஷன், 10 ஆஃப் ஸ்வார்ட் வந்து கட் பண்ணிருச்சு. ஃபோக்கஸ் ஆன் யுவர் மேனிஃபெஸ்டேஷன் பவர் பிகாஸ் த சோல்மேட் பாண்ட் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் தென் திஸ் டெம்ப்ரரி மிஸ்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு தேர்ட் பார்ட்டியோட ஆல்ஃபாபெட் சொல்கிறேன் கைஸ். WFTSM, தென் NHZCYCEOPJU. மேபி இந்த லெட்டர்ஸ் தேர்ட் பார்ட்டியோட பேரில் எங்கேனாச்சும் ரெசனேட் ஆகிருக்கலாம். எனக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு லெட் மீ நோ இட் இந்த கமெண்ட் பாக்ஸ் டியர்ஸ். இது சும்மா ரீடிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு பண்ணேன். தேர்ட் பார்ட்டியோட லெட்டர்ஸ் ரெசனேட் ஆகுதான்றது எனக்கு பார்த்து சொல்லுங்கள். உங்கள் பர்சனோட ஜோடியாக் சைன் அண்டு ஆல்ஃபாபெட் சொல்லிடுறேன். லியோ, அக்வாரியஸ், தென் ஜெமினி, லிப்ரா, ஆரிஸ், லியோ, சாகிட்டாரியஸ், தென் ஆல்ஃபாபெட்ஸ் உங்கள் பர்சனோட நேம்லேயே வருதா பார்த்துக்கோங்க. LSKL AVRMDBG. இது மேபி உங்களோட பர்சனோட பேரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேர்ட் பார்ட்டியோட ஆல்ஃபாபெட்ஸ் ரெசனேட் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை எனக்கு பார்த்து சொல்லுங்கள். சிங்கிள் நம்பர் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கிறதுனால 10-10, அதாவது என்னென்னா ஒரு மேஜர் ஷிஃப்ட் வரப்போகுது. ஓல்டு பேட்டர்ன்ஸ் முடிஞ்சு ஒரு நியூ பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது அந்த
ஏஞ்சல் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் 222 அதாவது என்னென்னா 2 ஆஃப் வாண்ட்ஸ். இட்ஸ் அபவுட் பேலன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். இங்கே டிசிஷன் இருக்க நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் டோன்ட் வெரி, யூ ஆர் ஆன் த ரைட் பாத். ட்ரஸ்ட் த டைமிங். தென் 666 அதாவது என்னென்னா ரிவர்ஸ். அதாவது இங்கே 6 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு சோல் கனெக்ஷன். ரிமைண்டர், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த மெட்டீரியல் ஆர் த தேர்ட் பார்ட்டி மிஸ். ஃபோக்கஸ் ஆன் ஹீலிங் அண்ட் த லவ் யூ ஹாவ் இன்சைட். உங்களோட இன்னர் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டியை பற்றி யோசித்து அந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜியில் உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. தென் 111 ஆர் 1111 கனெக்டட் டு த மெஜிசியன். உங்களுக்கு வந்து அந்த மேனிஃபெஸ்ட் பவர் இருக்குது. வாட் எவர் யூ திங்க் அபவுட் ரைட் நவ் வில் மேனிஃபெஸ்ட் குயிக்லி. ஸோ கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ நெகட்டிவை வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். அந்த நெகட்டிவிட்டி யோசித்தா நெகட்டிவிட்டி நடக்கும். நம்ம நல்லது யோசித்தா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும். ஸோ மேபி இது வந்து இந்த டிஜிட்டல் கிளாக் ஃபோனில் பில்லெல்லாம் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து உங்கள் கூட ரெசினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இடன் ட்ரூத் ஒராக்கிள்லேருந்து என்ன வருதுன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் செக் த வைப். உங்கள் பர்சன் என்ன உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, let's check the vibe. Okay, I don't react when people mention you. I left when I saw you with someone. Okay, I feel you even though we are apart. My life is not as together as it seems. I will wait for a sign from you. Okay, Goddess Oracle-லேருந்து நான் கார்டு எடுக்கிறேன். ஓகே, ஓனாக், சீஜ். ஓகே ஓகே, ஓவரால் ரீடிங் நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, இவங்க வெளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக டோன்ட் கேர் ஆட்டிடியூட் காட்டினாலும் உள்ளே வந்து வேறு ஒரு ஸ்டோரி நடந்துகிட்ருக்குதுன்றதை காமிக்குது. ஐ டோன்ட் ரியாக்ட் வென் பீப்புள் மென்ஷன் யூ. அவங்க உங்கள் பேரை யாராவது சொன்னால் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. இது ஒரு சேஃப்டி மெக்கானிசம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் உள்ளே வந்து அந்த பேருக்கு அவங்க ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்கன்ற அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஐ லெஃப்ட் வென் ஐ saw you with someone. இங்கே வந்து ஒரு ட்ரிகர் எனர்ஜி இருக்குது. உங்களை வேறு யார் கூடயாவது பார்த்தப்போ அவங்களே ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு ஜெலசினஸ்னால அவங்க ஹர்ட் ஆகிருக்கலாம். ஸோ மேபி அதனால் அந்த சந்தேகங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களுக்குள்ளே ப்ராப்ளம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஐ ஃபீல் யூ ஈவன் தோ வி ஆர் அபார்ட். நோ கான்டாக்டில் இருந்தாலும் அந்த டெலிபதிக் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5D லெவலில் அவங்க உங்கள் எனர்ஜி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா உங்களது ஒரு சோல்மேட் கனெக்ஷன். மை லைஃப் இஸ் நாட் ஆஸ் டுகெதர் ஆஸ் இட் சீம்ஸ். சோசியல் மீடியாவில் ஆர் வெளியில் அவங்க ஐம் ஹாப்பின்னு காட்டினாலும் இன்டர்னலாக அவங்க லைஃப் இப்போ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. அவங்க இப்போ ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஐ வில் வெயிட் ஃபார் அ சைன் ஃப்ரம் யூ. இங்கே ஒரு ஈகோ பிளாக் இருக்குது. அவங்களால டிசிஷன் எடுக்க முடியல. அவங்களுக்கு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் போயிட்டுருக்குது. யூனிவர்ஸ் கிட்டேயோ இல்லை உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு க்ரீன் சிக்னலுக்காக அவங்க வெயிட் பண்ணுற எனர்ஜி இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் காடஸ் கைடன்ஸ் வந்து ஓனாக். இவங்க வந்து ஈஸி டெசிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, டோன்ட் ட்ரஸ்ட், எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் இன் இட்ஸ் ஓன் டைம். இங்கே வந்து பேஷன்ஸ் தான் உங்கள் பிக்கெஸ்ட் வெப்பன். தென் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நம்மளுக்கு சீஜ் இருக்கிறாங்க. இவங்க வந்து குவைட் டைமை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க.
இது ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். இந்த காடஸ் வந்து சைலன்ஸோட காடஸ். இப்போ இந்த நோ கான்டெக்ட் சைலன்ஸ் ரொம்ப முக்கியம். சைலன்ஸில் தான் உங்கள் பர்சனுக்கு உங்களோட வேல்யூ புரிய ஆரம்பிச்சிட்ருக்குது. சைலன்ஸ் இஸ் நாட் எம்ப்டி, இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சர்ன்றதை இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லை. அவங்க வந்து உங்களோட வேல்யூ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, உங்கள் பர்சன் இப்போ சோல் சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ ரொம்ப வல்னரபிளாக இருக்கிறாங்க. அண்ட் இந்த இடன் ட்ரூத்ஸ் எல்லாமே உங்கள் மேலே இருக்கிற உண்மையான ஃபீலிங்கை தான் காமிக்குது. ஸோ ஜோடியாக் சைன் எடுத்துனா கேன்சர், ஸ்பைசஸ், ஸ்கார்பியோ, அந்த இமோஷ்னல் டெப்த் அது வந்து ரொம்ப ஹையாக காமிக்குது. ஆல்ஃபாபெட்ஸ் வந்து OSING பார்த்துக்கங்க எவ்வளோ உங்களுக்கு ரெசினேட் ஆகுதுன்றது. ஓவராலாக பார்த்தா சேஞ்சஸ் ஒன்லி நெவர் சேஞ்ச். இந்த தேர்ட் பார்ட்டி பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கிறதுனால ஒரு கதவு மூடப்பட்டாலும் இன்னும் ஒரு கதவு வந்து ஒரு அழகான வழியோடு உங்களுக்காக திறக்க போகுது. ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு புதிய தொடக்கம், அதாவது அந்த ஃபுல் எனர்ஜிக்கு வந்து ரெடி ஆகுங்கன்றதை இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுது. ஸோ கைஸ், ஓவரால் உங்களோட எனர்ஜியை பார்த்தா நீங்கள் இப்போ உங்கள் லிமிட்டோட எண்டில் இருக்கிறீங்க. இந்த பெட்ராயல், தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் அண்ட் த பெயின் ஆஃப் நோ கான்டெக்ட் ஹஸ் ரீச்ட் இட்ஸ் பீக். இதுக்கு மேலே பெயின் எதுவும் இல்லை. திஸ் இஸ் அ கிளியர் சைன் தட் த பேட் பாஸ் இஸ் அஃபிஷியலி எண்டிங். ஓகேங்களா? ஒரு சைடில் உங்கள் பர்சன் கூட இருந்த அந்த ஸ்வீட் மெமரிஸ் உங்களை வந்து புல் பண்ணுது. இன்னொரு சைடில் அவங்க பண்ண அந்த ஸ்னீக்கி திங்ஸ், அந்த டிசப்ஷன் உங்களை வந்து புஷ் பண்ணுது. நீங்கள் இப்போ ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்கிறீங்க. அவங்கள வந்து மறக்கவும் முடியாமல் மன்னிக்கவும் முடியாமல் ஸ்ட்ரக்காக இருக்கிறீங்க. ஸோ ஈவன் தோ சிச்சுவேஷன் வந்து மெஸ்ஸியாக இருந்தாலும் உங்கள் ஸ்பிரிச்சுவல் பவர் இப்போ ரொம்ப ஹையாக இருக்குது. உங்களுக்குள்ளே இப்போ ஒரு ரியலைசேஷன் வந்துட்டுருக்குது. என் ஹாப்பினஸ் நான் தான் டிசைட் பண்ணணும்னு. இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுற அந்த பேஸ் முடிஞ்சு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. வெயிட்டிங் ப்ராசஸ் இஸ் ஓவர். இப்போ வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் லவ், புது கரியர், புது விஷயங்களில் மேபி நீங்கள் உங்களை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். கைஸ், உங்களோட சைலன்ஸ் இஸ் ஒர்க்கிங். இட்ஸ் மேக்கிங் த அதர் பர்சன் ரியலைஸ் யுவர் வேல்யூ. இங்கே கர்மா வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து turns and that connection is crumbling. You are moving from the victim mindset to creator, அதாவது அந்த மெஜிஷியன் மைண்ட் செட்க்கு நீங்கள் மூவ் ஆகிட்டுருக்கிறீங்க. டோன்ட் கோ பேக் டு வாட் ப்ரோக் யூ அன்லெஸ் இட் ஹஸ் ட்ரூலி சேஞ்ச்ட். ஏன்னா இந்த டெத் கார்டு எனர்ஜியை வந்து அக்செப்ட் பண்ணுங்க. பழைய டாக்ஸிக்ஸ் பேட்டர்னை திரும்பி கூட்டிகிட்டு வராதிங்க. நீங்கள் இப்போ ஒரு த ஃபுல் எனர்ஜியில் இருக்கிறீங்க. ரெடி ஃபார் அ பிராண்ட் நியூ ஹெல்த்தி பிகினிங் அண்ட் த லீப் ஆஃப் ஃபேத். நீங்கள் இப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனோட எண்டில் இருக்கிறீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். மேபி நெக்ஸ்ட் 10 டேஸில் ஒரு பிக் கிளாரிட்டி ஆர் கம்யூனிகேஷன் வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்றத இந்த கார்ட் சேனலிங் பண்ணுது கைஸ். ஸோ திஸ் இஸ் அ எனர்ஜி ஐ எம் சேனலிங் யூ ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்காட்டி கைஸ் நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போட்டு உங்களோட கர்மாவை நீங்கள் அதிகம் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் இது ரெசனேட் ஆகணும்ட்டு இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே இல்லை இது எனக்கான ரீடிங் இல்லைன்னு தோணுச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.